ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கராத்தேவில் ஸ்டான்சஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஸ்டான்ஸ். நீங்கள் வந்து சிட்டோரியோ கட்டா எடுத்துக்கினாலும் சரி, இல்லை போஜரியோ கட்டா எடுத்துக்கினாலும் சரி, ஷோட்டாக்கான் வாடரியோ, நீங்கள் எந்த கட்டாஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த கராத்தே ஸ்டைல் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸ்டான்ஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஸ்டான்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப 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 முக்கியம். நம்ம எப்படி சிரமத்தில் கால்மானம் சொல்லுவாங்களோ அதே போல் கராத்தேவில் அப்படின்னா ஸ்டான்சஸ்ன்றது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஸோ ஸ்டான்ஸுன்றது நிறைய ஸ்டான்ஸ் இருக்குது. அது ஒவ்வொரு ஸ்டான்ஸையும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பூங்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய பயன்பாடுகள் நம்ம குறித்து சொல்லுவோம். ஸோ ஸ்டான்சஸ் ரொம்ப 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 முக்கியம். அதில் ஒரு 2 ஸ்டான்ஸ் மட்டும் நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 by 1 அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸ் என்னன்னு சொல்கிறாங்கன்னா செங்கோட் ஸ்டார்ச்சி அப்படின்னு சொல்கிறோம். செங்கோட் ஸ்டார்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்போம். கமாத்தே அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் இந்த கமாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமாத்தே பொசிஷனில் கை இப்படி இருக்கும், சம்டைம்ஸ் கை இப்படி இருக்கும். பட் பெட்டர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கை வந்து இந்த பொசிஷனில் வைக்கிறது ரொம்ப 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 பெட்டர். ஷோல்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் வந்து கொஞ்சம் உள்ள தரணும். முட்டி கை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இந்த பஞ்சஸ் வந்து கிளென்சஸ் பொசிஷனில் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம கமாத்தே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதனுடைய கால் இருக்கு இல்லைங்களா, இந்த கால் வந்து இந்த பக்கத்தை விட்டுட்டு கிராஸில் கொண்டு போகணும். அப்படியே கிராஸில் கொண்டு போகணும். ரைட். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய அந்த கால் அப்படியே கோ பேக் அப்படின்னு சொல்லுவோம். பின்னாடி பக்கமாக போகும். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கால் கொண்டு வரோம், இங்கே டச் பண்ணுறோம். ஸோ இந்த கிராஸில் கொண்டு போகணும். இந்த கிராஸில் கொண்டு போயிட்டு எட்டி பின்னாடி வைக்கணும். ஸோ இதனுடைய அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நம்ம சைட் செட்டப்ஸ் போடணும். போடுவோம் இல்லைங்களா, இந்த செட்டப்ஸ் அளவு பார்த்துக்கணும். ஸோ சேம் டைம் அதே தான். ஸோ அப்படிங்கிறது இந்த அளவுக்கு இருக்கும். அப்போ இங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நீங்கள் என்ன செய்யணும், இங்கே பாருங்கள், இந்த பொசிஷன் வச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அளவு. ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் கால் முன்னோக்கி இருக்கணும். ஸோ இந்த கால் வந்து சம்டைம்ஸ் இப்படி இருக்காங்க. பட் இந்த மாதிரி நம்ம வைக்கக்கூடாது. இது வந்து சிரமம் சார் தான் அப்படி இருக்கும். கராத்தேவில் அப்படி கிடையாது. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி கால் நல்லா இப்படி மடங்கி இருக்கணும். பின்னாடி கால் ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். உடம்பு நம்மளுக்கு நேராக இருக்கும். இது பொசிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து என்ன செய்யுது, மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இது பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கோடு வந்து 4 போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் 1, செகண்ட் 1, லெஃப்ட் 3, ரைட் வந்து 4th வச்சுக்கணும். ஸோ முன்னாடி இருக்கிறது இப்படி நிற்கணும்னு சொன்னால் முன்னாடி, பின்னாடி, லெஃப்ட்டு அண்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ரைட்டு. ஸோ இது வந்து வி பொசிஷனில் நம்ம ஏற்கனவே இருக்கணும்னு சொல்லிட்டோம். உடம்பு நேராக வைக்கணும், இடுப்பு நேராக வைக்கணும், ஷோல்டர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த காலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதுக்கு நேராக இந்த காலை கொடுத்துருக்கணும், இந்த காலை கொடுத்துருக்கணும். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா கமாத்தே அப்படின்னு சொல்லுவோம். இதை என்ன செஞ்சுருக்கணும், செங்கோட் ஸ்டாச்சி அப்படின்னு வரும்போது கால் பாருங்கள். நம்மளுக்கு இந்த முட்டி அளவுக்கு இந்த முட்டி இருக்குதுன்னா கணுக்கால் முட்டி, இந்த முட்டியிலேருந்து இதை வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இது ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். அதே போல் என்னென்னு சொல்கிறோம்னா இந்த கணுக்கால் முட்டி வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பொசிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் பாருங்கள் இந்த கால் இப்படி இருக்கும். சம்டைம்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். பட் ரொம்ப அகலமாக போயிடக்கூடாது. ஸோ கொஞ்சம் என்ன பண்ணுறோம்னா இது வி ஷேப் இருக்குது, இந்த பொசிஷனில் வைக்கணும். இது நம்மளுடைய ஷோல்டர், இந்த முட்டி இருக்குங்களா, ஷோல்டர் இந்த இருக்கிற முட்டி, இந்த முட்டிக்கு நேராக இருக்கணும் இந்த கணுக்கால் முட்டி. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி இருக்கும். பட் அப்படி வைக்கக்கூடாது. என்ன செஞ்சுக்கணும், இங்கே இருக்கணும் இங்கே போட்டோம். இப்போ இந்த கிராஸில் கொண்டு போகிறோம் பாருங்கள். ஒரு கொஞ்சம் இது கணுக்கால் முட்டி, இது கணுக்கால் முட்டி. ஸோ 3 பொசிஷனில் வைக்கணும். கமாத்தே அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி வச்சுருக்கோம். ஸோ இந்த கால் ஒட்டி இந்த கிராஸில் கொண்டு போகணும். முன்னாடி கால் எந்த பொசிஷன் இருக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது நேர் போட்டு இருக்கணும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எங்கே இருக்கும், இந்த கிராஸ் இருக்கணும். டவுட்டாக நீங்கள் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும். அல்லது பின்பக்கமாக வச்சு பார்த்தா இப்படி இருக்கும். தேங்க்யூ.